கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கோபம் வந்தாலும் பாவம் செய்யாதே. திருப்பாடல்கள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் நமக்கு கோபம் வந்தால் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் செயல்படுகிறோம். கோபம் நம் கண்ணை மறைத்து விடுகிறது. கோபத்தில் நாம் எடுக்கும் முடிவுகள் என்றும் சரியான முடிவுகளாக இருக்காது. இந்த கோபத்தினால் அநேக குடும்பங்கள், உறவுகள் பிரிந்திருக்கின்றன. பின்னர் யோசித்தால் இந்த கோபமே தேவையில்லை என்று தோன்றும். ஆனால் யாருமே அதை யோசிப்பதே இல்லை. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். நாம் எதனால் கோபமடைகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து கோபமடையும் சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும். மூடரின் நெஞ்சில்தான் கோபம் குடிகொள்ளும். இறைவன் சாந்தமும் அன்பும் தயையும் இரக்க குணமும் நிறைந்தவர். நாமும் அவரை போன்று வாழ வேண்டும். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவரை பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நாமும் இறைவனை போன்று சாந்த குணமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பு இறைவா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கிருபை தாங்கப்பா. எங்கள் உள்ளத்தில் உள்ள கோபத்தின் ஆவியை எடுத்து சமாதானத்தின் ஆவியால் எங்களை நிரப்பும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.